Good morning students. Today biobotany genetic class la நம்ம monohybrid, dihybrid, trihybrid பார்த்தோம். Next one the excerpt of Mendelian character. Mendel சொன்ன monohybrid, dihybrid, trihybrid க்கு அப்புறம் அவரே எதிர்பார்க்காத அளவு பின்னாடி வந்த சயின்டிஸ்டோட ஃபைண்டிங் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருந்துச்சு. குறிப்பிட்டு சொல்லணும்னா the Mendelian experiment proved the single gene control one character. ஒரு ஜீனு கண்டிப்பாக ஒரு கேரக்டரை தான் கட்டுப்படுத்தும் அப்படின்றது மெண்டலோட எக்ஸ்பெரிமெண்ட்டு எல்லாமே ப்ரூவ் பண்ணிச்சு. But in forced Mendelian finding the different type of interaction are possible between the gene. மரபணுக்களுக்குடைய பல்வேறு இடைச்செயல்கள் புரியறனால வேறு வேறு கேரக்டர் இடைச்செயல்கள்லாம் நிறைய உருவாகும் அப்படின்றத பின்னாடி அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படி சொன்னதில் நம்ம இன்டர்ஜீனிக்கும் இன்டர்ஜீனிக் இன்ட்ராக்ஷன் அப்படின்றத எக்ஸாம்பிளாக பார்த்தோம். இன்ட்ராஜீனிக் அப்படிங்கிறது ஒரு மரபணுக்குள்ளே நிகழும் இடைச்செயல். ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் டி இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே இன்ட்ராக்ஷன் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் இன்ட்ராஜீனிக் இன்ட்ராக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் இன்டர்ஜீனிக் இன்ட்ராக்ஷன். மரபணுக்களுக்கிடையே நிகழும் இரண்டு பேர்த்துக்கிடையே நிகழும் இடைச்செயல்னு சொல்லுவோம். இப்போ கேபிட்டல் டபிள்யூ எடுத்திருக்கோம். அனதர் ஒன் கேபிட்டல் ஜி எடுத்திருக்கோம். தென் ஆப்போசிட் ரெசசிவில் ஸ்மால் டபிள்யூ அண்ட் தென் ஸ்மால் ஜி எடுத்திருக்கோம். இப்படி எடுக்கும்போது ஃபஸ்ட்டு சொன்னது கேபிட்டல் டபிள்யூக்கும் நடக்கிறது நம்ம இன்ட்ராஜீனிக்னு சொல்லிட்டோம். எக்ஸாம்பிளுக்காக டால்ன்றதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஒன் கேபிட்டல் ஜி எக்ஸாம்பிளுக்காக நான் ஒன்று சொன்னேன். அதில் டபிள்யூக்கும் ஜிக்கும் இடையே நடக்கக்கூடிய இன்ட்ராக்ஷனை தான் நம்ம இன்டர்ஜீனிக் இன்ட்ராக்ஷன்னு சொல்லுவோம். நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இன்டர்ஜீனிக்கும் இடையே உள்ள வேரியேஷனு. Between the allele of same gene intragenic, between the allele of different gene intergenic சொல்லுவோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது intergenic gene interaction. The interlocus interaction takes place between the allele at different loci. இரண்டு லோக்கைக்கும் இடையே நடைபெறக்கூடியது அப்படின்னு அர்த்தம். That mean the allele of different gene. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேபிட்டல் ஜி அப்படிங்கிறது இரண்டு வேறுபட்ட கேரக்டருக்குடைய இன்ட்ராக்ஷன் நடந்துச்சுன்னா இடைச்செயல்கள் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அட்ராக்ஷனாக போகிறோன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் பண்ணி போகிறது வந்து இரண்டு அல்லீல்களுக்கு இடையே இருந்துச்சுன்னா அதை நம்ம இன்டர்ஜீனிக்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் டாமினன்ட் எஃபிஸ்டாட்டிஸை ஓங்குத்தன்மை மறைத்தல் பாரம்பரியம் அப்படின்னு சொல்லுவோம். த ஜீன் இன்ட்ராக்ஷன் இரண்டு பேர்த்துக்குள்ளேயே இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது யாருக்கிடையே நடக்கும் அப்படின்னா த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ அல்லீல் ஆஃப் ஜீன் அட் ஒன் லோக்கஸ் ஆர் இன்டர்ஃபியர் சப்ரஷன் அல்லது மாஸ்க் மறைக்கும்னு சொல்லுவோம். அதனால் என்ன பண்ணுவோம், பீனோடைப்பிக்கில் ஏகப்பட்ட வேரியேஷன் நடக்கும். த பீனோடைபிக் எக்ஸ்பிரஷன் ஆஃப் எ டிஃப்ரெண்ட் பேர் ஆஃப் அல்லீல் ஆஃப் அனதர் ஜீன் அட் அனதர் லோக்கஸ். இந்த சப்ரஷன் நம்ம சொன்னோம்ல, இப்போ நம்ம பெரிய கடோஜகன் மாதிரி இருக்கும், நமக்கு பின்னாடி ஒல்லியாக ஓமக்குச்சி மாதிரி ஒருத்தர் இருக்கான். இப்போ நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அங்கேருந்து ஃப்ரண்ட் சைட் பார்க்கும்போது நம்ம தான் தெரியும் அந்த ஒல்லி குச்சியாக இருக்குன்னு தெரியல. அப்போ நம்ம வந்து அவனை மறைச்சிருப்போம். அப்போ மறைக்கிறோன்னு நம்ம வந்து எஃபிஸ்டாட்டிஸ். அவங்க மறைஞ்சு போகிறாங்கல்ல குட்டி கிளாஸ் பசங்களாம், அதை வந்து நம்ம ஹைப்போஸ்டாட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இரண்டு பேர்த்துக்கு நடக்கக்கூடிய அந்த இன்ட்ராக்ஷனை தான் நம்ம இன்டர்ஜீனிக் இன்ட்ராக்ஷன்னு சொல்லுவோம். புரியுதா? சஃப்ரஸ் ஆஃப் இந்த ஒரு பெரிய பசங்களாம் நிற்க வச்சுருவோன்னு வச்சுக்குவோம். த சஃப்ரஸ் ஆர் மாஸ்க் ஆஃப் த ஜீன் எஃபிஸ்டாட்டிஸ். ஒரு 12th பையன் எஃபிஸ்டாட்டிஸ். அதே ஒரு குட்டி கிளாஸ் பையனை நம்ம ஹைப்போஸ்டாட்டிஸ்ன்னு சொல்லுவோம். யார் மறைக்கிறாங்களோ அதை எஃபிஸ்டாட்டிஸ் ஜீன்னு சொல்லுவோம். எந்த ஜீன் மறைக்கப்படுதோ அந்த ஜீனை ஹைப்போஸ்டாட்டிஸ்ன்னு சொல்லுவோம். த சப்ரஸ் ஆர் மார்க் ஆஃப் எ ஜீன் is a epistatis. The expression is interfered by non-allelic prevent for exciting character hypostat. The example of
த எக்ஸ்பிரிமெண்ட் சம்மர் ஸ்குவாஷ் பூசணி சொல்லுவோம். முன்னாடி இப்போ வந்து வெள்ளை பூசணி மஞ்சள் பூசணி அப்படின்னு சொல்லுவோம். முன்ன வந்து அதை பரங்கிக்காய் வெள்ளரிக்காய் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் தே ஆர் பிரசன்ஸ் ஆஃப் த சேம் குக்கர்பிடேசி மெம்பர்ஸ். இந்த குக்கர்பிடேசி மெம்பர்ஸ் பார்த்தோன்னா குக் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் பேரே அதில் குக்கர்பிடேசின்னு சொல்லுவோம். அதுலேயே தண்ணி நிறைய இருக்கும். குக் பண்ணுறது இதாக இருக்கனால நம்ம என்ன சொல்லுவோம், எளிமையாக இருக்கனால அது வந்து குக்கர்பிடேசி மெம்பர்ஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. இப்போ டாபிக் போவோம். இன் சம்மர் ஸ்குவாஷ் பூசணிக்காய் ஃப்ரூட் இருக்குது. சம்மர் ஸ்குவாஷ் ஃப்ரூட்டில் 3 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இன் சம்மர் ஸ்குவாஷ் த ஃப்ரூட் கலர் W இஸ் எ டாமினன்ட். நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. W இஸ் எ டாமினன்ட். தென் G is another dominant. The yellow and white are dominant. Green and color fruit are recessive. இப்போ கேபிட்டல் W அப்படின்றது டாமினன்ட், கேபிட்டல் G அப்படின்றது டாமினன்ட். W அப்படிங்கிறது ஒயிட் ஃப்ரூட்டுக்கு ரெஸ்பான்சிபிள், G அப்படின்றது எல்லோ ஃப்ரூட்டுக்கு ரெஸ்பான்சிபிள். அப்போ ஸ்மால் g அப்படிங்கிறது தே ஆர் ஏ ரெசசிவ், ஐ மீன் க்ரீன் கலர். ஸ்மால் w அப்படின்றதும் ரெசசிவ். ஓகேவா? இது ஒரு கலர் ஃப்ரூட். அப்போ கேபிட்டல் W கேபிட்டல் G ரெண்டுமே டாமினன்ட், ஸ்மால் w ஸ்மால் g அப்படின்றது ரெசசிவ். இப்போ W அப்படின்றது ஒயிட்டுக்கு ஒயிட் ஃப்ரூட் உருவாகிறதுக்கு ரிசம்பிளான ஜீன். G அப்படின்றது கேபிட்டல் G அப்படின்றது எல்லோ ஃப்ரூட் உருவாகிறதுக்கு ரிசம்பிளான ஜீன். சப்போஸ் சிங்கிள் ஜீன் G இருந்துச்சுன்னா அதை நம்ம எல்லோன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ எல்லாமே ரெசசிவாக இருக்குங்க அப்படின்றப்ப அது எந்த ஃப்ரூட்டை ப்ரொடக்ஷன் பண்ணும் அப்படின்னு கேட்டால் க்ரீன் ஃப்ரூட்டை ப்ரொடக்ஷன் பண்ணும். G is another locus of hypothetic allele. The formation of fruit or yellow fruit. G is a small g is a recessive allele. It produces a green fruit. They combine with the white fruit and then yellow fruit cross between to form F1 generation, produce a heterozygous yellow fruit. கேபிட்டல் W கேபிட்டல் G ஸ்மால் g எடுத்திருக்கோம். இங்கே ஸ்மால் w கேபிட்டல் G எடுத்திருக்கோம். த கிராஸ் பிட்வீன் எ F1 ஜென்ரேஷன் செல்ஃப் கேபிட்டல் W ஸ்மால் w கேபிட்டல் G அண்ட் தென் ஸ்மால் g இட் ப்ரொடியூஸ்டு F1 ஜென்ரேஷன். தென் F2 த செல்ஃப் ஆஃப் F1. F2 ஜென்ரேஷன் அப்படிங்கிறது செல்ஃப் ஆஃப் F1. The F2 generation ஓட phenotypic ratio 12:3:1. இந்த கான்செப்ட் ஜீன்களின் கூட்டு செயல், அதாவது இன்ட்ராக்ஷன் ஆஃப் ஜீன் அல்லது ஃபேக்டர் இன்ட்ராக்ஷன் சொல்லுவோம். ஜீன்களின் கூட்டு செயல் அல்லது காரணிகளின் கூட்டு செயல் என்ற கான்செப்டின் கீழே இந்த எஃபிஸ்டாட்டிஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. இப்போ F2 ஜென்ரேஷனில் கேபிட்டல் W ஸ்மால் w கேபிட்டல் G ஸ்மால் ஜியை நம்ம கிராஸ் பண்ணுறோம். கிராஸ் பண்ணும்போது நமக்கு கேபிட்டல் W ஸ்மால் w கேபிட்டல் G அண்ட் தென் ஸ்மால் g கிராஸ் பண்ணுறோம். இப்போ கிராஸ் பண்ணும்போது கேபிட்டல் W கேபிட்டல் G கேபிட்டல் W ஸ்மால் g ஸ்மால் w கேபிட்டல் G ஸ்மால் w ஸ்மால் g நமக்கு கிடைக்குது. இதே நம்ம ஆப்போசிட் ஃபீமேலுக்கும் கொடுத்துக்குவோம். இப்போ ரெண்டையும் நம்ம கிராஸ் பண்ணுறோம். பாருங்கள், கேபிட்டல் W கேபிட்டல் W கேபிட்டல் G கேபிட்டல் G கேபிட்டல் W கேபிட்டல் W கேபிட்டல் G ஸ்மால் g. அதே மாதிரி எல்லாத்துக்கும் பாருங்கள், கேபிட்டல் W ஸ்மால் w கேபிட்டல் G capital G capital W small w capital G and then small g. அதே மாதிரி இந்த செகண்ட் ரோல capital W capital G small g capital W small g capital W small w capital G and then small g. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் நமக்கு கிடைக்குது. அப்போ ஒயிட் ஃப்ரூட் வந்து 12 கிடைக்கும், எல்லோ ஃப்ரூட் அப்படின்றது 3 கிடைக்கும், க்ரீன் ஃப்ரூட் அப்படிங்கிறது ஆல் ஆர் ரெசிவ் கேரக்டர் இட் ஷட் டு பி அ சிங்கிள். அப்போது கேபிட்டல், இப்போ நீங்கள் கேபிட்டல் W எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் நமக்கும் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இந்த சைடு கேபிட்டல்
W கேபிட்டல் G ரெண்டுமே இருக்கும். ஒரு இடத்துல போய் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் கேபிட்டல் W மட்டும்தான் இருக்கும், அங்கேயும் ஒயிட் ஃப்ரூட் தான் இருக்கும். இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்பில் பாருங்கள், இந்த சைடு கேபிட்டல் W வரும்போது நமக்கு பாருங்கள் இந்த ஷேப்பில் கேபிட்டல் W கேபிட்டல் G இந்த பக்கம் நமக்கு கிடைக்கும். இந்த 9லையுமே கேபிட்டல் W கேபிட்டல் G அப்படின்றது இருக்கும். 4 8 நமக்கு 9 நமக்கு மொத்தமாக கிடைக்கும். ஓகேவா? கேபிட்டல் W கேபிட்டல் G வரக்கூடியது நமக்கு 9 ஃப்ரூட் கிடைக்கும். ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் வருது. ஓகேவா? அடுத்தது ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6 7 8 and then 9. இந்த 9மே both 2G are capital. Another one only one, I mean W மட்டுமே கேபிட்டலாக இருக்கும். அப்போது W கேபிட்டலாக இருந்தால் அதை ஒயிட்டுக்கு ரெஸ்பான்சிபிள், G வந்து சப்ரஸ். ஃபார் எக்ஸாம்பிள் போத் 9ல் பாருங்கள் W கேபிட்டல் W இருக்கும், கேபிட்டல் Gயும் இருக்கும். அப்போ கேபிட்டல் W இருக்கும்போது கேபிட்டல் Gயை வந்து சப்ரஸ் பண்ணிடும். ஸோ ஒன் டாமினன்ட் ஜீன் சப்ரஸ் டு த அனதர் டாமினன்ட் G ஆஃப் கேபிட்டல் G. One dominant means capital W. So capital W gene is said to be a dominant epistatic gene, and then capital G is a hypostatic gene, and the phenomenon is said to be the epistatic process. In all are recessive, so it produces a green color. அப்போ எல்லாமே ரெசசிவாக இருக்கும்போது க்ரீன் கலர். இப்போ கேபிட்டல் G மட்டுமே ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய மற்ற அந்த 3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எல்லோ கலரில் அப்படி, ஏன்னா அதில் ஜிங்கிறது வந்து கேபிட்டலாக இருக்குது, டாமினண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் எல்லோ கேரக்டர் ரிசம்பிள் ஆகுது. ஸோ இட் ஆப்போசிட் டு ப்ரூவ் த மெண்டலியன் எக்ஸ்பிரிமெண்ட். மெண்டலியன் எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு அகெயினஸ்டாக இது இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் மெண்டலியன் ஃபைண்டிங் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ட்ராக்ஷன் இஸ் பாசிபிள் பிட்வீன் எ ஜீன். ஜீன்கள் கூட்டு செயல் புரிவதன் கான்செப்டில் இது வருது. இப்போ F1 ஜென்ரேஷன் ப்ரொடியூஸ் த ஹெட்ரோசைகஸ் அப்படி இருக்கும்போது அதில் நமக்கு கேபிட்டல் W அப்படின்ற ஒரு ஜீன் சேம் கேபிட்டல் Wவாக இருக்கக்கூடிய அனதர் ஜீனை சப்ரஷன் பண்ணியிருக்கு. ஸோ ஒன் டாமினன்ட் ஜீன் சப்ரஸ் டு த அனதர் ஒன். திஸ் ஃபினாமினான் இஸ் எபிஸ்டாட்டிஸ். மறைக்கும் ஜீன், ஓங்குத்தன்மையை மறைக்கக்கூடிய ஜீன்கள் அப்படின்னு அர்த்தம். ஸ்டூடெண்ட்ஸ், த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் பாலிஜீனிக் இன்ஹெரிட்டன்ஸ் இன் வீட் கர்னல் கலர். பல்காரணிய மரபணு பாரம்பரியம் அல்லது பல் மரபணு பாரம்பரியம் அப்படின்ற கான்செப்டுக்கு கர்னல் கலர் விதை உரையோட நிறத்தை செலக்ட் பண்ணியிருக்கோம். இஃப் பாலிஜீனிக் இன்ஹெரிட்டன்ஸ் மீன்ஸ், பாலி மீன்ஸ் மெனி, ஜீனிக் மீன்ஸ் ஜீன். Many genes are control a phenotypic of an organism. It's said to be a polygenic inheritance. A group of gene or cluster of gene together a determined of one organism's character is a polygenic inheritance. ஒரு உயிரினத்தின் பல மரபணுக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பண்பினை தீர்மானிக்கும் முறைக்கு தான் பல் மரபணு பாரம்பரியம் பாலிஜீனிக் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவோம். அதாவது பல பேர் சேர்ந்து ஒரே வேலையை செய்கிறாங்க. அக்கார்டிங் டு மெண்டல், த கண்ட்ரோல் ஆஃப் பினோடைப் இஸ் சிங்கிள் ஜீன் ஆர் எ பேர் ஆஃப் ஜீன் டிட்டர்மைன் த கேரக்டர்ஸ். மெண்டலோட கூற்றுப்படி ஒரு ஜீனோ அல்லது ஒரு குரூப் ஆஃப் ஜீனோ ஒரு கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றது அவரோட ரூல். பட் மோர் தேன் ஒன் ஆஃப் பேர் ஆஃப் ஜீன் ஆர் மோர் தேன் ஒன் பேர் ஆஃப் அல்லீல் டிட்டர்மைன் த கேரக்டர். திஸ் இஸ் எ பாலிஜீனிக்.
So the Mendelian Diegeber cross ratio 9:3:3:1, but it polygenic inheritance 15:1. So Mendelian character get modified to the experiment. So this experiment conducted by Nielsen Hill in the year 1909. They conducted the experiment material wheat, கோதுமையோட விதையோட உரையை எடுத்திருக்காரு. The character selected for the experiment kernel color. எந்த பார்ட் எடுத்திருக்காரு அப்படின்னா விதையோட உரை, அந்த தோல் மாதிரி உரிச்சிட்டு போடுவோம் நம்ம கோதுமையில், உமின்னு சொல்லுவோம்ல, அதை எடுத்திருக்காரு. எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணது நீல்சன் ஹில், மெட்டீரியல் எடுத்துக்கிட்டது கோதுமை, எந்த பார்ட் எடுத்திருக்காருன்னா விதை உரையை எடுத்திருக்காரு. They are participate between the 4 dominant gene. இதில் 4 dominant gene participate பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஜீன் அப்படின்னா கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஆர், capital R1, capital R1, capital R2, capital R2, they are participate of dominant gene. In this experiment, the recessive gene are small r1, small r1, small r2, small r2. இப்போ 4 gene conduct பண்ணியிருக்காங்க. So the F1 ratio does not produce the dark or white. It's form the medium red. மீடியம் ரெட் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ தே gametes are assort independently. It prove the Mendelian characters. If all the dominant are present in the organism, the kernel color are red color. Capital R1, capital R1, capital R2, capital R2. நாலுமே ரெட் கலராக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நமக்கு கிடைக்கக்கூடியது டார்க் ரெட். இஃப் இஸ் பாசிபிள் இஸ் 3 டாமினன்ட் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், 3 டாமினன்ட் கலர் இருந்துச்சுன்னா நம்ம மீடியம் ரெட்டுன்னு சொல்லுவோம், மீடியம் டார்க் ரெட். இஃப் த பிளான்ட் ஃபேஸஸ் எ 2 dominant gene, so it produces a medium red. If only 1 dominant gene, it produces a light red. So all the recessive gene condition is white in color. So here the gene are not linked. ஒரு ஜீன்கள் இன்னொரு ஜீன்களோட லிங்க் ஆகலை, ஜீன்கள் இணைந்து காணப்படவில்லை. They are assortment or independently. So it produces the 1:4:6:4:1. That means 15:1. ஏன் 15ன்னு சொல்லுவோம்? இப்போ நம்ம மீடியம் ரெட் சொல்லியிருக்கோம், டார்க் ரெட் சொல்லியிருக்கோம், மீடியம் டார்க் ரெட் சொல்லியிருக்கோம், லைட் ரெட் கலர் கிடச்சிருக்கு, எல்லாம் சேர்த்து நம்ம ரெட்டுன்னு டிட்டர்மின் பண்ணுறோம். லாஸ்ட்டாக வரக்கூடிய ஒயிட்டை மட்டும் 1ன்னு சொல்லுவோம். ஸோ 15:1 இட் ப்ரொடியூஸ்ட். எப்படி இந்த மாதிரி வந்துருக்கு? என்னடா மெண்டலோட டைகேபிளில் 9:3:3:1 தானே வந்துச்சு, ஆனால் இங்கே வந்து 15:1 வருது. அப்போ அதுக்கும் அவர் வந்து கன்க்ளூஷன் கொடுத்துருக்காரு. எ சிங்கிள் ஜீன் கண்ட்ரோல் does not single gene control by a one organism. ஒரு ஜீன் ஒரு கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணலை. a group of gene or cluster of gene determine the character of an organism. a single character controlled by a many gene or a group of gene in an organism. So if also follow the Mendelian independent assortment, மெண்டலோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஒத்து வரலைனாலும் they follow the independent assortment, சார்பின்றி ஒதுங்குதல் விதியை பின்பற்றியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பெரிமெண்டல் கேபிட்டல் R1 டபுள் கேபிட்டல் R1 and R2 cross between a small R1 R2 they produce a F1 generation capital R1 small r1 capital R2 small r2. they are shelving. F1 ஜென்ரேஷனை ஷெல்ப் பண்ணும்போது நமக்கு கிடைக்கூடியது F2 ரேஷியோ. F2 ரேஷியோவில் F1 கேபிட்டல் R1 கேபிட்டல் R2 கேபிட்டல் R1 எடுத்திருக்கோம். கேபிட்டல் R1 நமக்கு கிடைச்சிருக்கு. கேபிட்டல் R1 கேபிட்டல் R2 தென் கேபிட்டல் R1
small r2, small r1, capital R2, small r1, small r2. they male and female production பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது 15:1. அதாவது 1 dark red, 4 medium red. ஓகேவா? அடுத்தது 6 medium dark red, then 6 medium red, 4 light red, 1 white color. Because first one நல்லா லிசன் பண்ணுங்க. first one பாக்ஸில் பாருங்க all are dark. ஸோ டார்க் ரெட் அடர் சிவப்புன்னு சொல்லுவோம். செகண்டில் பாருங்கள் ஒரே ஒரு ரெசசிவ் மட்டும்தான் இருக்குது, மற்றது எல்லாமே டாமினண்ட்டாக இருக்குது. அப்போ அதை நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா மீடியம் டார்க் ரெட்டு. இந்த இடத்த மீடியம் டார்க் ரெட்டு. இப்போ பாருங்கள் ரெண்டு ரெசசிவ் இருக்குது. ஸோ அப்போ அந்த 2 ரெசசிவ் வரப்போ நம்ம இது என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா மீடியம் ரெட்டு. தென் 3 ரெசசிவ் இருந்து ஒரே ஒரு டாமினன்ட் இருந்துச்சுன்னா அதை நம்ம லைட் ரெட்டுன்னு சொல்லுவோம். 3 ரெசசிவ் ஒரே ஒரு டாமினன்ட் இருந்துச்சுன்னா லைட் ரெட்டுன்னு சொல்லுவோம். பாருங்கள் 3 ரெசசிவ் ஒரு டாமினன்ட், 3 ரெசசிவ் ஒரு டாமினன்ட், ஸோ லைட் ரெட்டுன்னு சொல்லுவோம். ஆல் ஆர் ரெசசிவ் கேரக்டர், எல்லாமே ரெசசிவாக இருந்துச்சுன்னா the kernel color is should to be a white கலரில் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ all the gene or allele to follow the independent assortment, மெண்டலோட independent assortment-ஐ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபாலோ பண்ணியிருக்கு. Students, the next one very important 5 mark question. Extra chromosomal inheritance or extra nuclear inheritance or cytoplasmic inheritance. குரோமோசோம் தவிர்த்த பாரம்பரியம், உட்கரு தவிர்த்த பாரம்பரியம், சைட்டோபிளாசம் சார்ந்த பாரம்பரியம்னு சொல்லுவோம். DNA or gene it present in a nucleus. It is a universal accepted ones. In the gene are present in nucleus controlled by some traits or characters. This follow the Mendelian inheritance process. ஒரு நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய ஜீன் அல்லது டிஎன்ஏ ஒரு சில பண்புகளுக்கு கட்டுப்படுத்தும் அல்லது ஒரு சில பண்புகளுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்றது உலகளாவிய ஒரு விஷயம். இதுதான் மெண்டலோட மரபு பண்பு பாரம்பரியம்னு சொல்லுவோம். பட் இன் சம் கேசஸ் த ஜீன் present in a mitochondria and chloroplast control some states, சில பண்புகளை கட்டுப்படுத்தும். such genes are called as a extra nuclear or extra chromosomal gene அப்படின்னு சொல்லுவோம். குரோமோசோமில் இல்லாத, நியூக்ளியஸில் இல்லாத வேறு ஏதோ ஒரு செல் ஆர்கனல்ஸில் இருக்கக்கூடிய ஜீன்கள் சில பண்புகளை கட்டுப்படுத்தினால் அந்த பாரம்பரியத்தை தான் சைட்டோபிளாசம் சார்ந்த பாரம்பரியம், ஆனால் நியூக்ளியஸ் தவிர்த்த, குரோமோசோம் தவிர்த்த பாரம்பரியம்னு சொல்லுவோம். These are relevant of the sex-linked gene in a zoology subject. ஜுவாலஜியில் நீங்கள் படிக்கக்கூடிய செக்ஸ்-linked ஜீனும் இது ரிலவெண்ட்டாக இருக்கும். The chloroplast and mitochondria are act as a inheritance or vectorsன்னு படிச்சிருப்பீங்க. In 11th standard, they study about the mitochondrial and chloroplast or semi-autonomous body or self-replicating body அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஓனாவே தன்னோட ஸ்ட்ரக்சரை மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கும். பிகாஸ் இட்ஸ் ப்ரெசன்ட் இன் ஏ சர்க்குலர் டிஎன்ஏ ப்ரெசன்ட் இன் அவர் பாடி. அதுக்குள்ளே மரபு பொருள் சாராத ஜெனட்டிக்கல் கேரக்டர் அல்லாத நியூக்ளியஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும். but they are own replication in our body. This is called semi-autonomous body. Both two cell organelles, one is a chloroplast, another one is a mitochondria. Chloroplast mitochondria nu solluvom. The plasmogene nu padichirupom. They are independent gene, I mean
செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். தன்னிச்சையாக இயங்கக்கூடிய ஜீன்கள் அப்படின்னு சொல்லி அதை சொல்லலாம். அதுதான் பிளாஸ்மோஜீன்னு சொல்லுவோம். தீஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் குளோரோபிளாஸ்ட் அண்ட் மைட்டோகாண்ட்ரியல் ரெண்டுலேயுமே இது ப்ரெசண்ட்டாக இருக்கும். தன்னிச்சையாக இயங்கக்கூடிய ஒரு ஜீன்னா அதுக்கு பேர் பிளாஸ்மோஜீன்னு சொல்லுவோம். 1 மார்க்கில் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ குளோரோபிளாஸ்ட்லேயும் மைட்டோகாண்ட்ரியாலையும் ஜெனட்டிக்கல் கேரக்டர் ஜீன் ப்ரெசண்ட்டாக இருக்குது. பட் டஸ் நாட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒன் குளோரோபிளாஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ் பசுங்கணிக பாரம்பரியம். த எக்ஸ்பெரிமெண்டல் கண்டக்டட் பை இன் எ பிளான்ட் இஸ் 4 o'clock மிராபிலிஸ் ஜலாபா பிளான்ட்டில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. Which genes are present in chloroplast controlled by the character or trace of an plant. This type of gene is known as a chloroplast gene. குளோரோபிளாஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜீன்கள் சில கேரக்டரை கட்டுப்படுத்துகிறத நம்ம குளோரோபிளாஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ் அல்லது குளோரோபிளாஸ்ட் ஜீன்னு சொல்லுவோம். They conducted the experiment or the first type 1 the 4 o'clock plant Mirabilis jalapa in a 2 different kind of leaves. One is a dark green leaves, another one is a pale green leaves. The cross between a pale green and then dark green யும் pale greenயும் நம்ம கிராஸ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட்டாக கண்டக்ட் பண்ணும்போது F1 ஜென்ரேஷனில் நம்ம வெளிப்படக்கூடிய பண்பு pale green leaves. Pale green or female, டார்க் க்ரீன் ஆர் மேல் பிளான்ட்டாக கன்சிடர் பண்ணுறோம். பேல் க்ரீன் லீவ்ஸை வந்து ஃபீமேல் பிளான்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்படின்னா டார்க் க்ரீன் லீஃபில் இருக்கக்கூடிய போலன் டு ரீச் த ஸ்டிக்மா ஆஃப் பேல் க்ரீன் லீஃப். பேல் க்ரீன் லீஃபில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவில் போய் ரீச் ஆகுது. After pollination to attain a fertilization, here there may be cross pollination takes place and then self pollination takes place. The fertilization நடந்த உடனே F1 ஜென்ரேஷனில் பேல் க்ரீன் லீஃப் நமக்கு கிடைக்கும். சீட் ப்ரொடக்ஷன் ஆகும். அந்த சீட் எடுத்து நம்ம ஜெர்மினேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது பேல் க்ரீன் லீவ்ஸ். இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை இந்த டைப்பில் நம்ம ரெசிப்ரோகல் கிராஸ் அட்டன் பண்ணுறோம். அப்போ அட்டன் பண்ணும்போது தே ஆர் இன்டர்கிராஸ், அதை ரெசிப்ரோகல் கிராஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பேல் க்ரீன் லீஃபை மேலாகவும் டார்க் க்ரீன் லீஃபை நம்ம ஃபீமேல் பிளான்ட்டாகவும் எடுத்திருக்கோம். தட் மீன் த பேல் க்ரீன் pollen டு ரீச் த ஸ்டிக்மா ஆஃப் டார்க் க்ரீன் லீஃப். த F1 ஜென்ரேஷன் டு வில் ப்ரொடியூஸ் த டார்க் க்ரீன் லீஃப். டார்க் க்ரீன் லீஃபு நமக்கு கிடைக்குது. இப்போ 2 எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம கோத்ரூ பண்ணும்போது இதுலேயும் ஃபீமேல் கேரக்டர் தான் எக்ஸ்போஸ் ஆகுது. செகண்ட் டெஸ்ட்லேயும் ஃபீமேல் கேரக்டர் தான் நமக்கு எக்ஸ்போஸ் ஆகுது. த இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் நாட் த்ரூ த நியூக்ளியர் ஜீன். இப்போ ஃபீமேல் பிளான்ட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஒன்னில் டார்க் க்ரீன் லீஃபில் இருக்கக்கூடிய போலன் கிரெயின் தான் ஸ்டிக்மாவில் போய் ரீச் ஆகுது. போலன் கிரெயின் தான் ஸ்டிக்மாவில் போய் ரீச் ஆகுது. ஸ்டிக்மாவில் ரீச் ஆன உடனே இந்த ஸ்டிக்மா அப்படிங்கிறது போலன் கிரெயின் வந்து எங்கிருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னா த்ரூ த நியூக்ளியஸ்லேருந்து. அப்போ நியூக்ளியஸில் இருந்து ஸ்டிக்மாவில் போய் ரீச் ஆகுது. ஆஃப்டர்வர்ட் சிக்மாவில் அந்த பேல் க்ரீன் கொண்ட லீஃபில் சைட்டோபிளாசம் அண்ட் தென் குளோரோபிளாஸ்ட் அந்த பிளான்ட்டில் இருக்கும். ஏன்னா சைட்டோபிளாஸ்டுக்குள்ளே தான் நமக்கு குளோரோபிளாஸ்ட்டு அண்ட் தென் மைட்டோகாண்ட்ரியா போத் 2 ஆர்கனல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த பேசிக் ஈவெண்ட் ஆஃப் சைட்டோபிளாசம். அப்போ சைட்டோபிளாஸ்ட் போய் ரீச் ஆகுது. தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் ஜைகோட் ஆர் ஃபார்ம்டு. ஜைகோட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் த ஊவம் ஃபீமேல் செல்லில் போய் ரீச் ஆனோடனே த ஊவம் ஃபீமேல் பார்ட் கான்ட்ரிபியூட் டு த சைட்டோபிளாசம். சைட்டோபிளாஸ்டையும் ப்ளஸ் நமக்கு வேறு என்ன கொடுக்குது, நியூக்ளியஸும் இங்கிருந்து கிடைக்குது. பட் மேல் டொனேட் த நியூக்ளியஸ் ஒன்லி. மேல் வந்து இந்த ஜைகோட்டுக்கு நியூக்ளியஸை மட்டும்தான் கொடுக்குது. பட் ஃபீமேல் நியூக்ளியஸ் அதில் இருக்கக்கூடிய ஜீன் ப்ளஸ் சைட்டோபிளாசம் ரெண்டுமே கொடுக்குது.
இப்போ சைட்டோபிளாஸ்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஜீன் தான் இந்த நியூக்ளியர் ஜீனை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. தே ஆர் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் சம் ட்ரேட்ஸ். சில கேரக்டரை வந்து சில கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. அப்போ குளோரோபிளாஸ்டோட இன்ஹெரிட்டன்ஸ் வந்து நியூக்ளியஸை தாண்டிட்டு குளோரோபிளாஸ்டோட இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது. அப்போ எந்த இடத்துல இருந்துருக்கும்? குளோரோபிளாஸ்டில் தான் க்ரீன் பிக்மெண்ட் இருக்குது. ஸோ குளோரோபிளாஸ்டில் இருக்கக்கூடிய ஜீன்கள் தான் யாரை டாமினேட் பண்ணியிருக்கு? மேலேருந்து வரக்கூடிய போலன் கிரெயின்லேருந்து வரக்கூடிய நியூக்ளியஸை டாமினேட் பண்ணிவிட்டு ஃபீமேல் கேரக்டரே 2 இடத்துலையும் எக்ஸ்போஸ் ஆகுது. ஓகேவா? நல்லா லிசன் பண்ணுங்கள். கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய இடம் இது. த பேல் க்ரீன் லீஃபில் ஃபீமேல் தான் 2 இடத்துலையுமே F1ல் நமக்கு கிடச்சிருக்கு. போலன் கிரெயின் வந்து நியூக்ளியஸ் கொடுத்துருக்கு ஜைகோட்டு கிடைக்கும்போது. பட் ஃபீமேல் கொடுத்துருக்கக்கூடியது நியூக்ளியஸும் கொடுத்துருக்காங்க, சைட்டோபிளாசமும் கொடுத்துருக்காங்க. இப்போ சைட்டோபிளாஸில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஜீன்கள் தான் மேல் பிளான்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கு. இப்போ ஏதோ ஒரு ஜீன் அப்படின்றது நம்ம இந்த இடத்துல குளோரோபிளாஸ்டில் இருக்கக்கூடிய ஜீன்கள் தான் தே கண்ட்ரோல் ஆஃப் த மேல் கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. இது வரைக்கும் லிசன் பண்ணுங்கள். நம்ம மீதி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். Thanks a lot for the hearing.